ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எம்என் வந்து இன்னொரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்காங்க. 700 எபிசோட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய டைம் சேஞ்ச் வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஹோல் டீம் ஆஃப் எம்என்க்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இன்னும் நிறைய எபிசோட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னைக்கு எபிசோட் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம வீக்கா மொமெண்ட் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவங்க உள்ளேருந்து வெளியில் வரத்த கூட காட்டல. ஸ்டார்டிங்கே வந்து காவேரியை பிடிச்சி இருக்கிற மாதிரி விஜய் வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொஞ்சம் ஹக்லாம் பண்ணி அவங்கள நார்மலுக்கு கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் விஜய் வந்து மைண்ட் வைஸ்ல நேற்று நினைச்சாங்க இல்லையா, பசுபதி மாதிரி இருக்கே இன்னொன்று அடங்கல அப்படின்னு சொல்லி. பட் அதை இதெல்லாம் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மைண்ட் வாய்ஸே இல்லை, ஒன்லி பசுபதி போற மாதிரி அவர் நினைச்சு பார்க்கறது மட்டும்தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி சேம் காஸ்டியூம்ல ஏதோ கண்டினியூட்டி எபிசோட் போன மாதிரி நமக்கு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்லாம் ஷேர் ஆச்சு. பட் அது எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகாம அப்படியே பொழுது வெடிஞ்ச மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ மேபி அது ஜஸ்ட் அவங்க எல்லாரும் ஒரே லொக்கேஷன்ல இருக்கும்போது எடுத்த பிக்சரா கூட இருக்கலாம். நம்ம போட்டு ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம் போல. குமரன் வந்து அவருடைய அந்த ஒரு டிசிஷன் எடுத்தார் இல்லையா, மலேசியா போகணும் 2-3 மாதம் ஆகும் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணிட்டாரு. அண்ட் குடும்பத்தில் எல்லாருமே வந்து கொஞ்சம் சுகமாயிட்டாங்க. எப்படி 2 மாதம் 3 மாதம் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து வேலிடான ரீசன் சொல்லியிருந்தாரு, பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. நான் கூட கங்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஸ் யூஸ்வல் எப்படி வந்து இவ்வளோ நாளாக ரியாக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணி கோவமாக வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. ப்ரெக்னன்சி டைமில் ஹஸ்பண்ட் கூடவே இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க இல்லையா, மேபி அதனால அந்த கோவப்படுறாங்களா என்னன்றது தெரியல. பட் எனிவேஸ் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம சகலைகளுடைய பாண்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்த பிறகு ப்ளீஸ் குமரனா கமருதீனா ஆக்ட் பண்ணட்டும், அவரை வந்து ரீப்ளேஸே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் வந்து இப்போ மலேசியா போகிற மாதிரி காட்ட போகிறாங்க. நம்ம விஜய் வந்து அவருடைய விஷஸை வந்து இதில் கன்வே பண்ணியிருந்தாரு. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பிக் பாஸ் போகிறதுக்கு விஷ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு ஃபீல் பண்ண எபிசோட் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பாண்டிங் வந்து. பட் விஜய் சொன்ன ஒரு டயலாக், நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எஸ், நிஜமாவே வந்து குமரன் இனிமே வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு மகாநதியில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே அந்த கேரக்டரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவருடைய கேரக்டர் வேற யார் பண்ணாலும் அந்த அளவுக்கு வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் எம்என் சகோதரிகள் கதையா இருந்தாலும் சகலைகள் பாண்டிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா நமக்கு வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க இல்லையா. கண்டிப்பா ஒருத்தவங்க அதில் இல்லைன்னு சொல்லும்போது மிஸ்ஸிங் இருக்கதான் செய்யும். பட் இனிமே டீம் வந்து அவர் இல்லாத வேற எந்த மாதிரி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமே அடுத்த எபிசோடுக்கு 2 days நம்ம வெயிட் பண்ணணும். எபிசோட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.